நிறுத்தடா. எப்படி இருக்கு உடம்பு? என்னடா கண்டதையும் பாடிக்கிட்டு இருக்க? நடக்கிறதுதாங்க சொன்னேன். என்னடா நடக்குது? நாட்டுல உள்ள ஏழைகள்லாம் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கணும்னு ஆசைப்பட்டார் அறிஞர் அண்ணா. அவருடைய ஆசையை எந்த புண்ணியமான நிறைவேற்றலையே. அத நினைச்சேன், வேதனைப்பட்டு புலம்பிக்கிட்டு இருக்கேன். கோவிச்சுக்காதீங்க சார், கோவிச்சுக்காதீங்க. ஏயா உனக்கு பணக்காரல கண்டால பிடிக்காதா? இந்தியாவுல மட்டுமில்ல, இந்த உலகத்துல இருந்து அந்த ஜாதி ஒழியணும்னு ஆசைப்படுறேன். ஏன் நீயும் பணக்காரனாக? உன்ன வேண்டாம் நான் சொல்றேன். என்ன மாதிரி 10 ஏழைங்க பணக்கார ஆகணும்னா உன்ன மாதிரி 4 திமிரு பிடிச்ச பணக்காரங்க அழியணும். ஒரு கால நுண்டி ஆயிட்டு அவன் திமிரு போகல பாத்தியா? காலா பேசுது, வாயில்ல பேசு. எங்களுக்கு வாய் மட்டுமல்ல கையும் பேசும் தெரியுமா? கையும் பேசும், இந்த கட்டையும் பேசும். ஏண்டா பொட்ட பசங்களா, அவருக்கு தான் கால் இல்லையே, அவர்கிட்ட என்னடா வீராப்பு? நீங்க 2 பேரும் ஆம்பளைங்களா இருந்தா என்னோட மோதி பாருங்கடா. ஹாய் விஜய், வெரி குட் வெரி குட். அண்ணே, உங்க வாழ்க்கையை நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு. நீங்க 2 பேரும் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? ஏதோ போன ஜென்மத்துல நாம 3 பேரும் அண்ணன் தங்கச்சிகளா பிறந்திருப்போம் நினைக்கிறேன். இல்லன்னா இப்படி நீங்க அடிக்கடி எனக்கு வந்து உதவி செய்வீங்களா? அவங்க 2 பேரையும் வீடா போடாமலே வாய் சவக்க வச்சிட்டீங்க. எனக்கு 2 ரூபாய் நஷ்டம். இனிமே அவங்க பீடா போட 2-3 மாசம் ஆகும். ஆமா, இது என்ன Dress? பழசா கிழிஞ்சு போய் ஆள் பாதி ஆட பாதி கேள்விப்பட்டதில்ல. இந்த Dressோட போனா ஒரு காரியமும் நடக்காது. அதுக்கு தான் ஒரு பிளானோட வந்திருக்கோமே. இங்க ஒரு 500 ரூபாய் கொடுங்க, Dressம் வாங்கிக்கிறோம், பணத்தை திரும்ப கொடுத்துறோம். Dress வாங்கிக்கங்க, பணத்தை எப்படி திருப்பி கொடுப்பீங்க? அவளுக்கு தான் ஏதாவது குறுக்கு புத்தி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குமே. இத பாருங்க, பணத்தை நீங்க திருப்பி தரீங்களோ இல்லையோ, நான் உங்களுக்கு Dress வாங்க பணம் கொடுக்குறேன். ஏ விஜய், இந்த 5 ரூபாய் நோட்டை உன் கையெழுத்து போடு. எதுக்கு இந்த ரூபாய் நோட்ல கையெழுத்து கேக்குற? இந்தியா பூராவே சுத்தி பார்க்க உனக்கு வசதி இல்ல, உன் பேராவது சுத்திட்டுமே போடு. ஜெய் 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 விஜய் விஜய். வெரி குட். இப்ப இத என்ன செய்ய போற? இதை எடுத்துக்கிட்டு போய் சார் சார் இந்த 500 ரூபாய் நோட்டுக்கு செல்ல கொடுங்க சார். உங்க முதலாளியா வந்து கேட்டிருந்தாலும் தந்திருக்க மாட்டேன், நீயே வந்திருக்க. குடு குடு. என்னங்க? எல்லாத்தையும் பார்சல் பண்ணுப்பா. சில்லறை வேணும்னா அடிக்கடி வாங்க. தேங்க்ஸ். எவ்வளவு ஆச்சு? 450 ரூபா. என்ன கேஷ்? இப்பதானே 500 ரூபாய் நோட்டு கொடுத்தேன். எப்ப சார் கொடுத்தீங்க? எப்ப சார் கொடுத்தீங்களா? இந்த ஃப்ராட் வழியில நம்ம கிட்ட வேண்டாம். ஐயோ, நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் சார், நல்லா நினைச்சு பாருங்க. கீழே படுங்க. எதுக்கு? நான் உங்களை தாண்டி காட்டுறேன். அதெல்லாம் வேண்டாப்பா, உன் சாமான இப்படி எடுத்து வச்சுட்டு மரியாதையா போயிடு, இல்ல போலீஸ கூப்பிடுவேன். ஆமா. யோ கண்ணாடி, இது அநியாயம். யோ கண்ணாடி, இது அக்கிரமம். உன் கல்லாப்பட்டியை திறந்து பாரு, நான் கொடுத்த 500 ரூபாய் நோட்டு இருக்கும். என்னப்பா சொல்ற? காலையில இருந்து வியாபாரம் நடக்கு, இதுல 500 ரூபாய் நோட்டு இல்லாம போயிடுமா? அடப்பாவி. சார் சார் சார், எல்லாரும் வாங்க சார். சார் இந்த அக்கிரமத்தை பாருங்க சார். நான் வெளியூருக்காரன் சார், பணம் கொடுத்தேன் இல்லைங்கிறாரு சார். வேணும்னா ஒரு அடையாளம் சொல்றேன் சார். 500 ரூபாய் நோட்லயும் விஜய் விஜய்னு கையெழுத்து போட்டிருக்கேன் சார். கேளுங்க, இல்லைன்னா நீங்க என்ன சொல்றீங்களோ கேக்குறேன். இவ்வளவு தூரம் சொல்றாருல, கொஞ்சம் பாருங்க சார். ஏன் சார் இப்படி கொள்ளடிக்கிறீங்க? இருந்தா எடுத்து கொடுங்க, நான் வெளியே போக சொல்லுங்க சார். முழிக்காதீங்க சார், கல்லாப்பட்டியை தரங்க. என்ன சார் இது? விஜய் 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 உள்ள வாங்கி போட்டுட்டு ஏன் தயாரா பண்ற? நேரத்துல உட்கார்ந்து ஞாபகம் அதிகமா இருக்கணும். நல்லா கேளுங்க சார். மீதி பணத்தை ஒழுங்கா கொடுக்கல, நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிருவேன். போலீஸுக்கா? ரொம்ப தேங்க்ஸ் சார். தோ பான் பீடா. அபிதே, என்னையா அது? பணத்தை மட்டும் திருப்பி கொடுத்தீங்க, Dress எல்லாம் புதுசா போட்டிருக்கீங்க, எப்படி? எல்லாம் தில்லு முள்ளுதான். ஐயோ கடவுளே, நகை மூழ்கி போச்சுன்னு சொல்றானே, என் பொண்ணு கல்யாணத்தை வச்சிருக்கேனே, என்ன பண்ணுவேன்? அம்மா, ஏமா புலம்பிக்கிட்டே போறீங்க? ஐயா,
இந்த மாசம் என் மகளுக்கு கல்யாணம். அந்த மூலக்கடை சேர்த்துக்கிட்ட என் மகளோட செயினை அடகு வச்சிருந்தேன். அந்த பாவி கிட்ட திருப்பி கேட்க போனா புழுகி போச்சுன்னு சொல்றாங்க. யார் அந்த குண்டனா? ஆமா ஐயா, அவனேதான். அவங்கிட்ட எது போனாலும் திரும்பி வராதே. விஜய், முதல்ல இத கவனி. நீங்க போங்கம்மா, உங்க வீட்டுக்கு நகை வரும். ரேகா, நல்லா இருப்பீங்க. நல்ல காரியத்தை செய்யும் போது சினிங்கிட்டே குடுக்குறிய குட்ரி. பின்ன என்ன இருக்கிறது ஒண்ணே ஒண்ணு, கண்ணே கண்ணு. அதே எத்தனை வாட்டி கட்டி அடமான வைப்ப. இந்தாமா, சேட்டிட்டே வச்சா உன் சாமான் பத்திரமா இருக்கும். யோ மூடியா, எங்களுக்கு தெரியாது எதை எங்க வைக்கணும்னு. இத பாரு, ஒண்ணு செய்யறேன், இந்த வாட்டி வித்தியா போடுறேன். வித்து தர என்னை ஊட்ட விட்டு விரட்டு. இதுக்கு மேல ஏதாவது பேசணும், உன்னை இங்கேயே வைக்கணும். அரே அரே, இது பொருள் வைக்கிற இடம்யா, பொம்பளை வைக்கிற இடம் இல்ல. யோ, ஒண்ணு இடிச்சுனா அரே, அப்படியே பாரு, நான் என்ன சொல்ல வருதுன்னா, எந்த காரியம் செய்தாலும் புருஷனுக்கு பொஞ்சாதிக்கு செஞ்சாதான் அதுல சந்தோஷம் இருக்குது. ஆமா, இவர்கிட்ட சேர்ந்து செஞ்சா பெரிய சந்தோஷம். என்னடி ஆட்டுற, ஆடாதடி. இந்தாமா, அந்த ஆள் அடிக்காதே, அவர் உனக்கு தாலி கட்டினவரு. பின்ன என்ன, சாத்தனூர் அண்ணியா கட்டி விட்டாரு. இடம் இருக்குது, அந்த ஆளு கட்ட தரல. யோ கட்டுறனா இல்லையா, அங்க வந்து பாரு. இத பாரு, உன்னை வீட்டுல வந்து வச்சுக்கிறேன் வாடி. அஜீபா, என்ன ஆளியா நீ? சாமான இங்க வித்து போட்டு வீட்டுல போய் என்ன செய்ய போறேன்? யோ சேட்டு, நக்க நல்லா இருக்குது, வரிசை பாக்குறேன். சேட்டு ரொம்ப உரசாத. நான் இத சொல்லல, அத சொன்னேன். உரசி 6 பவுன் 5 பவுன் ஆயிடுச்சு. தங்கம் சுத்தா தங்கம். பின்ன உரைச்சி பார்த்தேல்ல, எடை போட்டு பாக்குறேன். பாரு. இந்தாமா, 5 பவுன் கூட வராது, 4.5 பவுன் தான் வருது. இதுக்கு முத கடையில ரொம்ப உரைச்சிட்டாங்க போல இருக்கு. ஆமா, சேட்டுக்கு கடைக்கு போனா கண்டிப்பா உரசு வாங்கும், உரசாம வாங்க மாட்டாங்க. உன் உருவத்தை பார்த்தாலே தெரியுது. அது சரி, எவ்வளவு கொடுப்ப? இதே பழைய பவுனும் 3000 ரூபாய் தருது. யோ என்னையா அது கொடுமையா இருக்கு. 4000 ரூபாய் வேணுங்க. 3000. போயா, அப்படின்னு நகைய கூடிய. கொள்ளக்காரா. யார பத்த கொள்ளக்கார சொல்றேன்? நானா ரோட்ல போய் நின்னுகிட்டு சாமான கொண்டாங்கோன்னு கேக்குறேன். உங்களுக்கு கஷ்டம் வருது, நீங்க இஷ்டப்பட்டு இங்க வருது. சரி, எந்த கடைக்கு போனாலும் இப்படிதான் சொல்லுவானுங்க. கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு வா. இந்தாயா. 1 2 3. லட்சுமியை தூக்கி போடுற இல்ல, இதுக்கு நீ அனுபவிப்ப. எல்லா லட்சுமி திரும்பி வருது. இந்தாங்கம்மா, இந்த பணத்துல செயின் வாங்கி உங்க மக கழுத்துல போட்டு சந்தோஷமா கல்யாணத்தை நடத்துங்க. ஐயா, நீங்க 2 பேரும் புள்ள குட்டிகளை பெத்து பூரண ஆயுசோட இருக்கணும் ஐயா. ரொம்ப நன்றியா. எங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கட்டும். உங்க பொண்ணு கட்டிக்க போறாரே மாப்பிள்ள, அவர்கிட்ட சொல்லி வைங்க, உங்க பொண்ணு கழுத்துல போடுற எதையும் வச்சிட வேண்டான்னு. இத திறந்ததுக்கு அப்புறம் இப்ப பொண்ணுங்க கழுத்துல தாலிய பார்க்கவே முடியறது இல்ல. நல்லா சொன்னப்பா. இந்த பெட்டி நிறைய அபிட இருக்கு. இதை எடுத்துக்கிட்டு இந்த ஹோட்டல் போடுப்போம். அங்க கேப்ரே ஹால்ல டயாஸுக்கு ரைட் சைடுல கார்னர் சீட்ல இதே மாதிரி பெட்டி வச்சுக்கிட்டு ஒரு ஆள் உட்கார்ந்து இருப்பாரு. இந்த கார்டோட பாதி அவர்கிட்ட இருக்கும். ஜாக்கிரதை. இந்த அபின் பெட்டி அவர்கிட்ட கொடு, பதிலுக்கு பணப்பெட்டி உங்ககிட்ட கொடுப்பாரு, அதை வாங்கிட்டு வந்துரு. ஜாக்கிரதை.